வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு பணியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநிலம் முழுவதும் நேற்று 2ஆம் நாளாக 20,000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றனர். இதனால் தமிழகம் முழுவதும் 1000த்திற்கும் மேற்பட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்கள் மூடப்பட்டன. சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்திற்கு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான ஆக்டோஜியோ ஆதரவு தெரிவித்துள்ளது. சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தை ஒட்டி மாநிலம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட சத்துணவு மையங்கள் மூடப்பட்ட நிலையில் காலை உணவு திட்ட பணியாளர்கள் அருகில் உள்ள மையங்கள் வழியே மாணவர்களுக்கு 100% உணவு விநியோகம் செய்யப்பட்டதாக சமூக நலத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளான மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் சொத்து வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டில் சொத்து வரி இரட்டிப்பாக உயர்த்தப்பட்டது. அதேபோல 15வது நிதி ஆணைய பரிந்துரைப்படி ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்த்தும் நடைமுறையை 2024இல் தமிழக அரசு அமல்படுத்தியது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் சொத்து வரி உயர்த்தப்பட வேண்டும். ஆனால் வரும் சட்டசபை தேர்தலை கருத்தில் வைத்து 2025ஆம் ஆண்டில் 6% சொத்து வரி உயர்வை தமிழக அரசு நிறுத்தி வைத்தது. அதே நேரம் தேர்தல் முடிந்த பின் சொத்து வரி உயர்வை அமல்படுத்த அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து உள்ளாட்சி அமைப்புகளில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறும்போது, சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை நிதி ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் சொத்து வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 6% வரி உயர்வு நிறுத்தி வைப்பால் 60 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலில் வட மாவட்டங்களைப் போல தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களிலும் போட்டியிட விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2001ஆம் ஆண்டிலிருந்து சட்டசபை தேர்தலை சந்தித்து வரும் பிசிக ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக, அதிமுக என மாறி மாறி கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வந்தது. கடந்த 9 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வரும் பிசிக அக்கூட்டணியில் முக்கிய கட்சியாக பார்க்கப்படுகிறது. கடந்த தேர்தலில் வட மாவட்டங்களில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வென்றது. வரும் சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் போட்டியிட தங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என திமுகவிடம் விசிக வலியுறுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து விசிக செய்தி தொடர்பாளர் பாவலன் கூறுகையில், எங்கள் கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சியாக விசிக உள்ளது. மேலும் பல ஆயிரம் நிர்வாகிகளை கொண்ட கட்சியாகவும் வளர்ந்துள்ளது. அனைத்து கிராமங்கள் மற்றும் தொகுதிகளிலும் எங்கள் கட்சிக்கு பொறுப்பாளர்கள் உள்ளனர். எனவே கூட்டணியில் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடுவோம். குறிப்பாக தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் எங்களுக்கு செல்வாக்கு உள்ள தொகுதிகளின் பட்டியலை தயாரித்து வருகிறோம் என்று கூறியுள்ளனர். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் நீதிமன்றத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் மன்னிப்பு கேட்டது முதலமைச்சர் கேட்டதாகவே பொருள். இதில் மாவட்ட ஆட்சியர், கமிஷனரை தமிழக அரசு பலிகடாவாக்கிவிட்டது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் தாவேக தலைவர் விஜயை இன்னும் நான் விமர்சிக்கவில்லை. ஆனால் அவர் கட்சியில் உள்ளோர் தேவையில்லாமல் என்னை சீண்டுகின்றனர். தொடர்ந்து சீண்டினால் அவர்களுக்கு பதிலடி கடுமையாக இருக்கும். ஒரு செய்தி சேனல் செய்தியாளரை எம்எல்ஏ ஒருவர் தாக்கிய வீடியோ வெளியிட்டுள்ளது. முதலமைச்சர் இதில் தலையிட்டு அவர் கட்சி எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுத்தால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருப்பதாக நம்பலாம். அந்த எம்எல்ஏவை கைது செய்ய வேண்டும். தாவேக 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசியது தொண்டர்களின் விசிலுக்காகத்தான். அவரது பேச்சு சிந்திக்க வைப்பதாக இல்லை. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் நீதிமன்றத்தில் மாவட்ட ஆட்சியர் மன்னிப்பு கேட்டதை முதல்வர் கேட்டதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசு நடந்து கொண்ட விதமும் முதல்வர் ஸ்டாலின் அதை கையாண்ட விதமும் மைனாரிட்டி அரசியலை நோக்கியது. மைனாரிட்டிகளை தாஜா செய்து ஓட்டு வாங்கும் எண்ணத்துடனேயே கடைசி வரை பிரச்சனையை அணுகினர். அதனாலேயே அரசுக்கு இந்த விஷயத்தில் நீதிமன்றம் வாயிலாக சம்மட்டி அடி விழுந்துள்ளது. மாவட்ட ஆட்சியரை, கமிஷனரை பலிகடா ஆக்கிவிட்டனர் என்றும், இதிலிருந்தே திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டது யார் என்பது மக்களுக்கு புரியும் என்றும், டாஸ்மாக் கடையை மூடுவோம் என்று கனிமொழி கூறியுள்ளதால் அவர் நல்ல மனநல மருத்துவரை பார்க்க வேண்டும். தேர்தல் நடக்கும்போது டாஸ்மாகை மூடுவோம் என்று கூறுபவர் தேர்தல் முடிந்த பின் எஸ்கேப் ஆகிவிடுவார்.
அவர் அந்நியன், ரெமோ, அம்பி போல மாறி மாறி பேசுகிறார் என்றும், மதுரையை குப்பை நகரமாக மாற்றிவிட்டு இன்று மத்திய பட்ஜெட் குறித்து மார்க்சிஸ்ட் எம்பி வெங்கடேசன் விமர்சிக்கிறார். குப்பைக்கு காரணம் திமுக என்று மட்டும் பேச மாட்டார். அவர் திமுகவுடன் சேர்ந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். அவர் எப்போதாவது மதுரை குப்பை குறித்து நாடாளுமன்றத்திலோ முதல்வரை சந்தித்தோ பேசியுள்ளாரா? ஆனால் சீனா, அண்டார்டிகா, அமெரிக்கா, சைபீரியா என்று பேசுவார். என்னை விமர்சிக்கும் SV சேகர் நாடகத்தில் நடித்தார், இன்று அரசியல் பேசுகிறார். அவர் திமுகவுக்கு போக வேண்டும் என்றால் போகட்டும். ஒரு MLA சீட்டுக்காக பிச்சை எடுக்கும் நிலையில் அவர் உள்ளார். நாடக கூடாரம் போல கட்சி மாறுபவருக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.